ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மேன்மையான காலகட்டம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு சில இடங்களில் கவனமாக இருக்கணும். இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்த மட்டிலும் 2-8 அச்சுக்களுக்குள்ளதான் இப்போ ராகு கேதுக்கள் வராங்க. ஆனாலும் 2இல் ராகு அமர்வது சிறப்பில்லை, இருந்தாலும் குருவார்வையை பெறுகிறார். அது ஒரு நல்ல மேன்மையான அமைப்புங்க. அந்த விதத்தில் எங்கெல்லாம் நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் அமைப்பு வருமானம் இல்லாமல், சரியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இது வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். அதே போல் உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய வெற்றிகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? ஆக உத்தியோக அமைப்புகளுக்கு இது சிறப்பான காலகட்டம், சிறப்பான ராகு கேது பயிற்சி இது. அதனை அடுத்த அமைப்பாக நீங்கள் தொழில் அமைப்புகளில் இருக்கலாம், உத்தியோக அமைப்புகளில் இருக்கலாம், எந்த அமைப்புகளில் இருந்தாலும் கையில் ஒரு மணி ஃப்ளோவை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டம் 1.5 வருடம் முழுக்கவுமே பார்த்திங்கன்னா கையில் ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். பணம் வரும் போகும் அப்படின்னு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதை நீங்கள் சேமிக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பொறுத்தது. வருமான அமைப்புகள் ரீதியாகவும் கையில் பண பரிவர்த்தனை ரீதியாகவும் நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும், மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக குடும்பத்தில் சில தடைகளை எல்லாம் தாண்டி டக்குன்னு சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். குறிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிறருக்கோ ஏதாவது சுபகாரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது, தாமதமாகிட்டே இருக்குது, சொல்கிற அளவுக்கு ஒரு குரோத்துக்கான அமைப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். இந்த காலகட்டம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நிறைய நடைபெறுவதற்கான அமைப்புகளில் உண்டு. தாராளமாக முயற்சிக்கலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனை அடுத்த அமைப்பாக குடும்பத்துக்குன்னு நிறைய செலவுகளை, சுப செலவுகளை ஏற்படுத்தும். இப்போது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது நல்ல சுப விஷயங்கள் செய்வீங்க, அதனால் ஒரு நல்ல செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அதை எல்லை மீறாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? அதை பார்த்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, கல்யாணம்லாம் முடிஞ்சிடும். 7.5 சனி கூட இப்போ தான் கொஞ்சம் அடித்து ஓஞ்சுது. 7.5 வருஷம் எல்லாத்துலேயும் அப்படி இப்படி பட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கீங்க. ஆனாலும் இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னாங்க, மன வாழ்வில் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணும். தேவையில்லாத
கருத்து முரண்பாடுகளை மன வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற காலகட்டம். அந்த கருத்து முரண்பாடுகளால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, ஒரு சிலருக்கு கொஞ்சம் கேசஸ் அப்படி வரைக்கும் போகிறது, அந்த மாதிரியான அளவுக்கு கொண்டு போகும். அப்போது திருவோண நட்சத்திரக்காரர்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை குடும்பத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அது பிரச்சனையை பெரிது கொண்டும் பார்த்து இருந்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகளை உண்டு பண்ணும். அதுவும் உடல்நிலையில் குறிப்பாக வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக மகர ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் ஓரளவுக்கு மேம்பட்டுரும். ஏன்னா 3ஆம் இடத்துல ஒரு சில கிரக அமைப்பு சனி அமர்வது மிக மிக மேன்மை. அது கொஞ்சம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இருந்தாலும் 8ஆம் இடத்து ராகு அடிக்கடி மருத்துவ செலவுகளை வைப்பார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வெளி மாநிலம், வெளியூர், வெளிநாடுன்னு வெளியிட முயற்சிகளுக்காக வெளியிடத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சிருக்கிறதுக்கான அப்ரூவல், சில பிஆர் வாங்கிறதுக்கான அந்த ஒரு அமைப்புகள் அதெல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம். ஆக வெளியிட அமைப்புகளுக்கு இது சிறப்பான காலகட்டம். அதனை அடுத்ததாக புத்திரபாக்கியம் சார்ந்து தாமதமாகிட்டு இருக்கு, இல்லை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஏதேனும் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை குலதெய்வ அருளோடு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குலதெய்வத்தை போய் மனதார வழிபாடு செய்யுங்க. இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியத்திற்கான அமைப்பை அவர் கொடுப்பார் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த குடும்பத்துக்குள்ளே வீண் பேச்சு பேசுகிறத தவிர்த்துக்கிடுங்க. ஏன்னா உங்களுடைய ஒரு சில சின்ன சின்ன பேச்சால் வெளிவட்டாரங்களை வெல்லுவீர்கள், தொழில் சார்ந்த ஏற்றங்களை உண்டு பண்ணுவீர்கள். ஆனால் அது குடும்பத்தில் பஞ்சாயத்தாயிரும். சரிங்களா? அப்போ பேசுகின்ற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்புகளில் எப்படி சொல்கிறதுங்க, இந்த கொஞ்சம் வெளியில் சொல்ல முடியாதது மாதிரியான தொழில்கள், அண்டர் கிரவுண்டு வேலை, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் நல்ல மணி ஃப்ளோவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஆனால் அது கர்மாவை அதிகப்படுத்தும், பார்த்து இருந்துக்கிடணும். தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டுறது உங்களுடைய கர்மாவை அதிகப்படுத்தும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்து இருந்துக்கிறது மிக மிக நல்லதுங்கிறத மட்டும் உணர்ந்துக்கிடுங்க. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம், தொழில் இந்த மாதிரியான அமைப்புகள்னு வரும்போதுங்க ஒரு ஃப்ளோ உண்டு. பெருசாக க்ரோத்துன்னு ராகுகேது பயிற்சியில் இல்லை. சரிங்களா? அதே போல் இந்த கடனை ஏற்படுத்தி சொத்து வாங்குறது, கடனை ஏற்படுத்தி வீடு கட்டுறது, கடனை ஏற்படுத்தி ஃபங்க்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான இந்த கடனை ஏற்படுத்துகிற கல்ச்சரையே குறைச்சிக்கிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா 6-12 தொடர்பில் குரு இருக்கார், 2-8 அச்சுக்களில் ராகுகேதுகள் இருக்காங்க. இது கடன் சுமையை சற்று அதிகரிக்கும் வீண் செலவுகளால். அப்போ வீண் செலவுகளுக்காக கடன் வாங்கிறத கொஞ்சம் கூடுமானம் வரையிலும் குறைத்து கொள்ளுவது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன அமைப்பு உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிடுங்க. இந்த ஜவாப் ஜாமீன் போட்டு இன்னொருத்தருக்கு பணம் வாங்கி கொடுக்கறது, எனக்கு தெரிஞ்சவர்னு முன்னே நின்று இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது அவரின் மீதான நம்பிக்கை தன்மையை ஒன்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது நல்லது. ஏன்னா பிறருக்காக நீங்கள் பாதிக்கப்படுகின்ற அல்லது பிறருக்காக நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் முன்னே நின்று பாதிக்கப்படுகின்ற ஒரு காலகட்டம். அதில் கொஞ்சம் முன்னே நிற்கும் போது யாருக்காக முன் நிற்கிறீங்களோ அவங்க சரியான ஆளை அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நிற்கிறது மிக மிக நல்லது. சரிங்களா? மற்றபடி இந்த காலகட்டம் ஓவராலாக ஒரு நல்ல அமைப்பு. ஆரோக்கியத்திலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய தொந்தரவுகள் கிடையாது. ஓவராலாகவே ஒரு ஃப்ளோ நல்லா போயிடும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வ வழிபாடு இன்னும் கொஞ்சம் சில நன்மைகளை மேலும் மேலும் கூட்டித்தரும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.